வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். லைஃப்பில் எனக்கு வர்ற கேள்விகள், மிக முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா 3 சவால்கள் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு. இதில் 70-20-10 வச்சுக்கலாம். 10% ஹெல்த்துக்காகவும் 20% ரிலேஷன்ஷிப்புக்காகவும் 70% பணத்துக்காக தான் வருது. கடனை எப்படி அடைக்கிறது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், சூசைட் மாதிரியே தாட்ஸ் வருது, நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன், கடங்காரங்க பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, இது மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக வருது. நான் ஒரு டெட் ஸ்பெஷலிஸ்ட்டாகவே மாறிட்டேன்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் -3 கோடியோட நான் எப்படி இந்த கடனை அடைக்க போராடினேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டேன், என் குரு மூலம் எனக்கு கிடைச்ச அந்த கோல்டன் அவருடைய அற்புதம் என்ன, அதை பயன்படுத்தி எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கடனை அடைச்சேன், இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்கள் யூடியூப்பில் சொல்லி கொடுத்துட்டே வரேன். சில அட்வான்ஸான தகவல்களுக்காக ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வரும்போது எனக்கு ஒரு தோணுச்சு. என்ன தெரியுமா, தங்க நேரம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி கடன் அடைக்க போகிறோம், ரெண்டாவது விஷயம் தங்க நேரம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிப்பது, இந்த 2 கேள்விக்குமான பதிலை கம்ப்ளீட்டாக நான் ஒரு 15 days ட்ரைனிங்காக நான் கொடுக்குறேன். சரியா, தங்க நேரம்னா எனக்கு தெரியும், ஆனால் நான் ப்ராப்பராக செஞ்சதில்லை, செய்ய முடியல அப்படின்றவங்களும், ரெண்டாவது எனக்கு கடன் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, கனவுகள் இருக்குது, நான் எப்படி நிறைய சம்பாதிக்கிறது, என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, பர்சனல் ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குடைய ட்ரீமை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன், அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மாதிரி கேள்வி யாருக்கு இருக்கோ, இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நான் சொல்கிறேன். வரவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களா, ட்ரைனிங் வரவங்களாம் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னா கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். யார் நான் சொல்கிறத தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ, ஹோம்ஒர்க் பேஸ் தான் இருக்கும். நான் ஒரு கண்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா அன்றைக்கி ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க்கை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிக்கணும். நீங்கள் ஏதாவது ரீசன் சொல்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த ட்ரைனிங்குள்ளே வராதிங்க. திரும்ப சொல்கிறேன். லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் சொல்லி நான் ட்ரைனிங் எடுத்தேன். அதில் ஒரு 25% பீப்புள் ஒரு ஹோம்ஒர்க் கூட செய்யலை. வருத்தமாக இருக்குது. இது இந்த நிகழ்ச்சியோ பயிற்சியோ நான் காசுக்காக நடத்துறதில்லை. பட் நம்ம ஃப்ரீன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1000 பேர் நிற்பாங்க. அப்போ யார் சீரியஸாக கடன் அடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு குறைஞ்சிரும். எனக்கு தேவை கம்மியான ஆள், ஒரு 10 பேர் வந்தாலும் கூட போதும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் சேரிட்டிக்கு தான் போகுது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் புண்ணியம். அந்த 10 பேரும் நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை டெய்லி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும். புரியுதா? நீங்கள் ஒரு ட்ரைனிங் வந்துட்டு நான் பேசுகிறத கேட்குறேன்னா அந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. தயவுசெய்து ட்ரைனிங் வராதிங்க. ட்ரைனிங் வர்றவங்க யார் வந்தாலும் நான் காலையில் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன். அதை நைட்டு 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அன்றைக்கி முடிச்சா தான் மறுநாள் கண்டென்ட்டே கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 15 days கழிச்சு இந்த பவர் ஆப்பில் அந்த கோர்ஸ் இருக்கும். சரியா, அதை நீங்கள் கற்றுக்கும் போது என்ன மைனஸ் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸ் நான் சில கண்டென்ட் சொல்லும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டவுட் வரும். அதை நான் லைவில் இருப்பேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இது டேரெக்டாக பவர் ப்ரோ ஆப்பில் 15 நாளைக்கு அப்புறம் போகும்போது நீங்கள் எதை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் யார் நான் சொல்கிறத கேட்க முடியுமோ, யார் சீரியஸாக கடன் அடைக்கணும், நான் கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, நிறைய எனக்கு கனவுகள் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும், இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறது தான், சொல்கிறத செய்யுங்க, ஜெயிச்சிருவீங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.